தக்காளி குருமா இது இட்லி தோசைக்கெலாம் ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். லைட்டாக வதங்கினதும் இதில் 5 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் உப்பு சேர்த்து கிளறி விடுங்க. இப்போது இதில் அரை மூடி தேங்காவை துருவி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. தண்ணி நல்லா இஞ்சினதும் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிடுங்க. தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.